கோவையில் இந்தியன் வங்கி நடத்தும் சர்பாசி சொத்து விற்பனை 2 நாள் கண்காட்சி துவங்கியது. இந்தியன் வங்கியின் கோவை, திருப்பூர் மற்றும் சேலம் மண்டலங்கள் இணைந்து நடத்தும் சர்பாசி சொத்து விற்பனை மற்றும் கண்காட்சி கோவை ப்ளூஃபீல்ட்ஸ் மாலில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இன்று சர்பாசி சொத்து விற்பனை மற்றும் கண்காட்சியை இந்திய வங்கியின் பொது மேலாளர் ஜி. ராஜேஸ்வர ரெட்டி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கள பொது மேலாளர் பி. சுதாராணி, கள பொது மேலாளர் அலுவலக துணை பொது மேலாளர் பிரசன்னகுமார், கோயம்புத்தூர் மண்டல மேலாளர் சி. எச். வெங்கடரமண ராவ், சேலம் மண்டல மேலாளர் சுசீலா பார்த்தசாரதி, திருப்பூர் மண்டல மேலாளர் ஜி. தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கண்காட்சி 2 நாட்களுக்கும் தினமும் காலை 10 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறவுள்ளது. இக்கண்காட்சி பொதுமக்கள் பங்கேற்று அவரவர் சக்திக்குட்பட்ட தொகைக்கு உரிய சொத்துக்களை இந்தியன் வங்கியிடம் இருந்து வாங்குவதற்கு வாய்ப்பு தரும் வகையில் நடைபெறுகிறது. சொத்துக்கள் வாங்க விரும்புவோர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு இந்தியன் வங்கி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியின் கோவை மண்டலம் தொடர்பான சர்பாசி சொத்துக்களுக்கு 6385565839 என்ற எண்ணிலும், சேலம் மண்டலம் தொடர்பான சொத்துக்களுக்கு 9043063133 என்ற எண்ணிலும், திருப்பூர் மண்டலம் தொடர்பான சொத்துக்களுக்கு 8027758975 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு விவரம் அறிந்து கொள்ளலாம். I am Rajeshwar Reddy, Chief General Manager Recovery from Indian Bank Head Office. Today and tomorrow, our Coimbatore Field General Manager Office is conducting 2 days assets fair at 4 places. Here in Coimbatore, Salem, Coimbatore and Tirupur zones, along with one our specialized recovery branch is there at Coimbatore. These 4 units are participating in assets fair here. Our Coimbatore FGMO is conducting this at Dharmapuri, Madurai and Kumbakonam also. Dharmapuri exclusive zone is conducting it. At Kumbakonam, Nagapattinam and Trichy are participating there.